மதுரை தமிழ் மன்றம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இதுக்கு முந்தின வீடியோல கூட்டுறவு துறையிலிருந்து வந்த ஒரு வேலை வாய்ப்பை பத்தின செய்தியை நம்ம கொடுத்திருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி நம்மளும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வெப்சைட் போனதுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த கூட்டுறவு பயிற்சி என்பது ஒரு கட்டாய நிபந்தனை அப்படின்னுட்டு. அதாவது கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேண்டேட்டரி கண்டிஷன் ஃபார் பிகமிங் எலிஜிபிள் ஃபார் த அப்ளிகேஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிற உண்மையே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்குது. அப்போ இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எங்கேருந்து எடுத்துக்கிறது, அது எவ்வளோ நாட்களுக்கு இருக்கும், அது எங்கெல்லாம் கிடைக்கும், இந்த சர்டிஃபிகேட் எங்கேருந்து வாங்குறது, இஸ் இட் ஒர்த் அப்ளையிங் அண்ட் டேக்கிங் திஸ் ட்ரைனிங் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக. ஸோ அதாவது இந்த சமூகத்தில் கூட்டுறவுத்துறையுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது படித்தவர்களுக்கே குறைவாகத்தான் தெரிந்திருக்கிறது. ஸோ கமிங் டு த பாயிண்ட் ஆன் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், தமிழ்நாட்டில் ICM இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ஸ், அதுதான் அந்த சீரீஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் உங்களுக்கு இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 29 இடங்களில் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. அந்த மூலமாக நீங்கள் இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் DCM டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சில இன்ஸ்டிடியூட்ஸ் ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் HDCM அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. அது போக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோஆபரேட்டிவ்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்த எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சில கோர்சஸ், ஷார்ட் கோர்சஸ், இல்லை ஹையர் டிப்ளமா அந்த மாதிரியான கோர்சஸ் கரஸ்பாண்டன்ஸ்லையும் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று TNCU, அதாவது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன்.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் கல்வி மற்றும் பயிற்சி அப்படிங்கிற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்ற எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது பாயிண்ட் இந்த கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா the DCM கோர்ஸ் இஸ் ஃபார் 1 year, கம்ப்ளீட் 1 year. ஹையர் டிப்ளமா 9 months ப்ரோக்ராம். இஸ் இட் ஒர்த் ஸ்பெண்டிங் 1 year ஆஃப் ட்ரைனிங் ஆஃப்டர் அ கிராஜுவேஷன்? அது படித்ததுனால வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா இப்போ உள்ள கூட்டுறவுத்துறையுடைய வளர்ச்சியை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு தெரியாது, ஆனால் அது பூதாகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒன்று 2021 புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெர் இஸ் அ மினிஸ்ட்ரி ஃபார் கோஆபரேஷன் ஹெடட் பை ஸ்ரீ அமித்ஷா. அதில் கடந்த 3-4 வருடங்களாக வளர்ச்சி அதி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கோட் பண்றதுக்காண்டி நான் சில ப்ராஜெக்ட்ஸ் கோட் பண்ணி சொல்றேன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 2.7 lakhs பஞ்சாயத்து இருக்குது. இப்போ கவர்மெண்டோட டார்கெட் என்னன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒரு பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி PACS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம PACS அப்படின்னு சொல்லலாம், அதை PACS. ஓகே, ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு PACS உருவாக்கணும் அப்படிங்கிற டார்கெட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள 70,000 புது PACS உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 மட்டும் 10,000 மேலான புது PACS ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ 70,000 PACS வருது அப்படின்னா அத்தனை சொசைட்டிக்கும் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆக தான் செய்யும். அது போக ஃபிஷரி சொசைட்டிஸ், டைரி சொசைட்டிஸ் எதுவுமே 10, 100 நம்பர் கிடையாது, எல்லாமே ஆயிரக்கணக்கில், அதுவும் 10,000, 9,000, 8,000 அப்படிங்கிற மாதிரியான நம்பரில் தான் ஆர்கனைசேஷன்ஸ் புதுசாக உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆர்கனைசேஷன் ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ் உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளும் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அது போக வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரைன் ஸ்டோரேஜ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று 2023 போட்டாங்க. 11 இடங்கள்ல அதோட பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்குள்ள இப்போதைக்கு 3,667 PACS இந்த கிரைன் ஸ்டோரேஜ் ஸ்கீம்ல லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. அத்தனை அந்த ஸ்டோர் ஹவுசஸ், வேர் ஹவுசஸையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். அது போக கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 2,500 கோடி அலாட் பண்ணியிருக்கிறாங்க. என்டையர் PACS ஆஃப் த நேஷன் டு பி இன்டகிரேட்டட் வித் NABARD, வித் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், வித் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ். என்டையர்லி எல்லாமே நெட்வொர்க் ஆகிடும், கம்ப்யூட்டரைஸ் ஆகிடும். அதுக்காக 2,500 கோடியில் வேலை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்குரிய வேலை வாய்ப்புகளும் வந்துகிட்டு தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உலகத்திலேயே பெரிய ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூட் அதை வந்து நியமிச்சிட்டாங்க. அது 2026-27 அது வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட டார்கெட்னு பார்த்தீங்களா, ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு டிகிரியும், கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதோட முந்தின வீடியோஸில் 16,000 பேருக்கு டிப்ளமா அண்ட் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக கொண்டு வர்றாங்க. இவ்வளோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை கொடுத்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேரை ஏன் ட்ரெயின் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ உள்ள இந்த டெவலப்மெண்ட் க்ரோத் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு 1,35,000 பேர் ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை நடத்துறதுக்கு தேவைப்படுவாங்க. நியூ ரெக்ரூட்ஸ் வந்து இந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படிங்கிறது ஃபோர்காஸ்டட், தட் இஸ் த எஸ்டிமேட். இப்போ 1,35,000 வேகன்சி வருஷத்துக்கு வரப்போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்க போய் தான் அவங்க உலக அளவில் உள்ள பெரிய யூனிவர்சிட்டியவே வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ த ஸ்கேல் இஸ் வெரி பிக். இன்னும் இந்த வரப்போகிற 5 வருஷம் இருக்கு இல்லையா, அதுதான் மேசிவான ஒரு ரைசிங் பீரியட். இந்த பீரியட்ல இந்த குவாலிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் அப்டைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இந்த டிபார்ட்மெண்டல் நாலேஜ் வளர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இப்போ வர்ற வாய்ப்புகளை நீங்கள் தெளிவாக அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். மதுரை தமிழ் மன்றம் வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டுறவுத்துறை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் வந்து நிறைய செய்திகளை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரிசையாக நிறைய வாய்ப்புகள், நிறைய கோர்சஸ், நிறைய கண்டென்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த செய்திகளை பார்த்து வாய்ப்புகளை தவற விடாமல் அதை பயன்படுத்தி வளர்வதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.